எப்பா தவறான ஆலோசனைக்கு உடன்படாமல் இருந்தால் என்னப்பா நடக்கும்? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? தவறான ஆலோசனைக்கு உடன்பட்டு போகாத 2 பெண்களுடைய பெயர்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு அவர்களை தேவன் கனமப்படுத்தி இருக்கிறார். யார் அப்படின்னா, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கணும்னோ அவர்கள் தங்களை விட்டு போகக்கூடாது, பெருகக்கூடாது அப்படின்னு சொல்லி அழிக்கவும் தொடங்கினார். யார் அழிக்க தொடங்கினார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் பிறக்கும் பொழுதே கொல்லவும், பெண் பிள்ளைகளானால் உயிரோடே வைக்கப்படவும் 2 பெண்களாகிய சிப்புரால் பூவால் என்ற மருத்துவச்சிகளுக்கு அவர் தவறான ஆலோசனை கொடுத்தார். இந்த மருத்துவச்சிகள் இந்த காரியங்களை செவிகளால் கேட்டார்கள். ஆனால் அந்த ஆலோசனைக்கு அவர்கள் உடன்படவில்லை. உடன்படாமல் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். இப்படி அவர்கள் பார்வோனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுக்கு தேவன் நன்மை செய்தார் என்றும் அவர்கள் குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி செய்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த தவறான ஆலோசனைக்கு அவர்கள் உடன்பட்டிருந்த அந்த ராஜா நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல கனத்தை கொடுத்திருப்பார். ஆனால் அவர்கள் பார்வோனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தாராம். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பார்வோனால் கொடுக்க முடியாது. தேவனால் மாத்திரம் தான் உறுதியாக கொடுக்க முடியும். இன்றைக்கும் கூட தவறான ஆலோசனைக்கு உடன்படாதவர்களுக்கு தேவன் நன்மை செய்வார். தேவன் அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்வார். தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தேவன் நிச்சயமாக கட்டளையிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். புதிய ஆண்டு பிறக்க போகிறது. இந்த புதிய வருடத்தில் சரியான தீர்மானம் எடுப்போம். ஆமென்.